வணக்கம், இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட நெக்ஸ்ட் எபிசோட். ஒரு சில எபிசோட்ஸ்க்கு முன்னாடி ரிஸ்க் டேக்கிங் பத்தி பார்த்தோம். அதுல ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கிற காமெடி டைலாக் வச்சு எபிசோட் பண்ணியிருந்தோம். அப்போ இதே மாதிரி வேற ஏதாச்சும் காமெடி டைலாக்ல நல்ல மெசேஜ் இருக்குன்னா இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். எங்களுக்கு ஒரே ஒரு கமெண்ட், அந்த ஒரே ஒரு ஜீவன் எங்க அண்ணன் சூரி பரோட்டா சூரியா மாறின டைலாக். 50 பரோட்டா சாப்பிட்டுட்டு பந்தயத்தில் ஜெயிச்சிட்டோன்னு நினைச்ச சூரி கிட்ட இல்ல நீ 50 சாப்பிடலன்னு சொன்ன உடனே நம்ம சூரி முடியாது நீங்க கல்லாட்டம் ஆடுறீங்க, எல்லா கோட்டையும் அழிங்க, முதல்ல இருந்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கடைக்காரரு ஷாக் ஆயிடுவாரு. இந்த சூரி மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம எதையோ அச்சீவ் பண்ணிட்டோம்னு நினைக்கிற மொமெண்ட்ல எதுவுமே நடக்காத மாதிரி திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். என்னது, மறுபடியும் முதல்ல இருந்தா மொமெண்ட்? அதுவும் இந்த கோவிட்ல கேட்கவே வேண்டாம். எத்தனை பேர் வாழ்க்கையை ரீபூட் பண்ணிடுச்சுல்ல. யூஸ்வலா இந்த கேபு, ஆட்டோ, மோட்டோன்னு எதுலையா போனாலும் அவங்க கூட நான் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவேன். அப்படி ஒரு நாள் நான் மோட்டோல போறச்சே அந்த மோட்டோ பைக் ரைடர் ஏதோ கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிச்சு கேம்பஸ்ல ஒரு வேலைக்கு சேர்ந்திருக்காரு. நம்புங்க, இன்ஜினியர் தான், ஆனா நல்ல வேலையில இருந்திருக்காரு. அவரை ஒரு ஸ்பெஷலா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் கோர்ஸ் வேற படிக்க சொல்லியிருக்காங்க. அதையும் படிச்சு முடிச்சுட்டு வந்தா நம்ம பிஎம் நேஷன் வைட் லாக்டவுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, நம்ம காஞ்சனா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் மாதிரி லாக்டவுன் 1, 2, 3ன்னு போய்கிட்டே இருந்துச்சு. அந்த லாக்டவுன்ல நம்ம இன்ஜினியருக்கு வேலை போயிடுச்சு. படிச்ச எக்ஸ்ட்ரா கோர்ஸுக்காவது ஏதாவது வேலை கிடைக்கும்னு பார்த்தா இல்லவே இல்லை. அப்புறம் வீட்டில் பண தேவைக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு டிரைவரா ஆகிட்டாரு. இப்போ டிரைவரா இருந்துட்டு அப்படியே இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவரோட இந்த ரீபூட் ஆன லைஃபை கான்ஃபிடென்ட்டா ஃபேஸ் பண்றாரு. இந்த மாதிரி கரியர் பிஸ்னஸ் மட்டும் இல்லைங்க, ரொம்ப க்ளோஸ்டா இருக்கவங்க இறந்து போனாலோ இல்லை விலகி போனாலோ கூட இந்த ரீபூட் ஆகும். இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம மனசு நம்மளை பலவிதமா முடிவுக்கு தள்ள வைக்கும். மொபைல், லேப்டாப்னா ரீஸ்டார்ட் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணா போதும். நம்ம பாடியில என்ன பண்ணணும்? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த ரீபூட் பண்ற ப்ராசஸ்ல நம்ம 2 மொமெண்ட்டை கடக்கணும். முதல்ல புதுப்பேட்டை மொமெண்ட். ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம மட்டும் தனியா சிக்கிக்கிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் மொமெண்ட். அந்த மொமெண்ட்ல நான்லாம் வேஸ்ட்டுப்பா, எதையாவது உருப்படியா செய்ய தெரியுதா, ஐ டோன்ட் டிசர்வ் திஸ், நமக்குன்னு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ அப்படின்ட்டு தோணும். எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்ட்டு சேது ரேஞ்சுக்கு இருக்கும். அப்போ ஹைவேஸ்ல போகும்போது நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல்ல நிறுத்துற மாதிரி நம்ம ஒரு பிரேக் எடுத்து நம்ம கடந்து வந்த பாதையை பத்தி யோசிச்சு அதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஆர் கத்துக்கிட்ட நல்ல விஷயத்த பத்தி யோசிச்சு மிச்சத அந்த இடத்துல பக்கத்துல ஏதாவது ஒரு டஸ்ட்பின் இருக்கும்ல, அதுல தூக்கி போட்டுட்டு ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும். டஸ்ட்பினே இல்லைன்னா என்னமா பண்றது அப்படின்னு கேட்கறது எனக்கு கேட்குது. ப்ளீஸ், நானே ஒரு ஃப்ளோர்ல போய்கிட்டு இருக்கேன், என்னை தடுக்காதீங்க. சில நேரங்கள்ல இந்த ரூட் வேண்டாம், ரோடு சரியா இருக்காதுன்னு சொல்ற மாதிரி நம்ம போக வேண்டிய பாதை கூட மாத்தி அமைக்கலாம். நம்ம என்ஜினியர் ஒரு குட்டி டைவர்ஷன் எடுத்தாரே, டிரைவரான மாதிரி. அடுத்தது அண்ணாமலை மொமெண்ட். ஒரே பாட்டுல பெரிய ஆள் ஆகிறதுங்கிறது நம்ம தமிழ் படங்கள்ல ரொம்ப சகஜம் இல்ல. அப்போ சூரிய வம்சம் மொமெண்ட், பகவதி மொமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம்ல. பரவாயில்ல, இது தலைவருக்காக வச்சுப்போம். இது தலைவரோட பர்த்டே வீக் வேற. அண்ணாமலை கூட தலைவர் அசோக்கு இந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ, அப்புறம் வெற்றி நிச்சயம் இதுவே எத சத்தியம்னு ஒரு பாட்டு பாடி 5 மினிட்ஸ் கழிச்சு அப்படின்னு சங்கத்தோட பிரசிடென்டா 5 ஸ்டார் ஹோட்டல்ல அதிபரா நிப்பாரு. சோ வீடு இடிஞ்சு ரோட்ல தள்ளி விட்டு அண்ணாமலையோட நிலைமை பாத்தீங்கல்ல. இந்த புதுப்பேட்டை டு அண்ணாமலை மொமெண்ட்டை நம்ம லைஃப்ல கடந்து வர நமக்கு தேவை ஒரு ஸ்ட்ராங்கான டயட் பிளான். சுத்தி சோறுக்கே வரல, தெரியுது, என்ன பண்றது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டுங்க. சரி, டயட் பிளான் என்னன்னா நம்ம மனசை ஹெவி ஆக்குற விஷயத்த இல்ல பர்சன்ஸை அவாய்ட் பண்றது, பாசிட்டிவிட்டி, கான்ஃபிடன்ஸ், ஹோப்னு அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிறது. அப்புறம் கடைசியா கண்டினியூஸா 2 எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், டெய்லி ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்மளே காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சூப்பர் அப்பு, ஃபென்டாஸ்டிக், அமேசிங், மார்வலஸ் அப்படின்னு சொல்லிக்கணும். செகண்ட் எக்ஸசைஸ்,
ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நம்ம வாழ போற வாழ்க்கையை பத்தி இமேஜின் பண்ணணும். இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா நம்ம டன் டடடடன் டன் டடடடன் அப்படின்ட்டு வேற லெவல்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடலாம். ஸோ இதோட அப்படியே நான் எஸ் ஆகிக்கிறேன். அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பத்தி கேட்கலாம் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.